ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தீர்மானமும் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டமும் தமிழ்நாடு நலன் சார்ந்து கிடையாது, அது காங்கிரஸ் நலன் சார்ந்தது என்னுடைய பார்வையில். ஏன்னா காங்கிரஸுக்கு தான் டீலிமிட்டேஷன் வேண்டவே வேண்டான்ற பிரச்சனை. இந்த 50ல இந்த பக்கம் 50 இருக்கு, பாஜக காங்கிரஸ் 50 இருக்கு. இந்த 50ல நம்மளால ஏறி முன்னேறி போக முடியல. அப்ப இந்த பக்கம் இருக்க 50ல முன்னேறி வரணும். அப்ப மாநில கட்சியில் எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வலுப்பெறணும், அங்கெல்லாம் அந்த மாநில கட்சியில் நிறுத்தி வரணும், இல்ல அந்த அவங்களை பயன்படுத்தி அங்க வரணும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கையாளுறாங்க. நீங்க திமுகவை இப்படி நடத்திருக்க கூடாது. நீங்க தேர்தலுக்கு முன்பாக நடத்தினதும் சரி, தேர்தலுக்கு பின்பாக நடத்தின விதம் மிக தவறானது. திமுக இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்திருக்காங்க. இடதுசாரிகளும் அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க தேசிய அளவுல நாங்கெல்லாம் வேணும்னு சொல்றீங்க, ஆனா எங்க மாநிலத்துல எங்களை கிரஷ் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க கேரளால பாஜகவோட எங்களை ஒப்பிட்டு பேசுனீங்க, ஆனா இப்ப நாங்க தேசிய அளவுல வந்ததுக்கப்புறம் பாஜக நீங்க வேணும்னு எங்களை கேட்கறீங்க. இது ரொம்ப வன்மையா கண்டிச்சிருந்திருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தென் மாநிலத்தில் இருக்க ஆந்திரா, தமிழ்நாடு உட்பட 5 மாநிலத்துல 3 மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. கடந்த முறை திமுக தலைமையிலான தென் மாநில கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. இன்றைக்கு கர்நாடகாவிலோ அல்லது கேரளாவிலோ அல்லது தெலுங்கானாவிலோ ஏன் அப்படி ஒரு மாநாடு டீலிமிட்டேஷன் மாநாடு நடத்துங்களேன். அப்படி இங்க சொல்லணும் அவசியம். தமிழ்நாட்டுல இருந்து ஏன் பேசிட்டு போறோம்? கேரளாவில் போறப்ப நீங்க பேசிருக்கலாம், நீங்க மற்ற தென் மாநிலங்களை பேசலாம். ஏன் டெல்லியில இருந்து பேசினா மொத்த ஊடகம் உங்களுக்கு தானே லைவ் வரப்போகுது. சண்முகம் அவர்கள் காலையில ட்வீட் போடுறாரு, ப்ரோரேட்டா முறையில உயர்த்துறது ஆதரிக்கணும்னு. மாலை டீலிமிட்டேஷனே கூடாது, ப்ரோரேட்டாவும் கிடையாது, மக்கள் தொகையும் கிடையாது, இதே நிலையில எந்த இதுவும் இருக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்றீங்க. அதாவது பாஜக எதிர்ப்புல இருக்க அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், அவங்க ஒரு 3ஆம் அணியாக மாறிவிடக் கூடாது, அல்லது தங்களுக்கு எதிராக மாறிவிடக் கூடாது. காங்கிரசும் பிஜேபியும் கொள்கை அளவுல, பாலிசி அளவுல, அரசியல் நிலைப்பாடு செகுலரிசம்னு வேணா காங்கிரஸ் சேர்த்திக்கலாம், ஆனா பாலிசி அளவுல இவங்க எல்லாம் மாநிலத்துக்கு எதிரானவர்கள் தான், மாநில சுயாட்சிக்கு எதிரானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி மாநில கட்சிகள்லாம் ஒன்றிணைந்துட்டா அது காங்கிரஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும். தாவேக்கா எதிர்பார்த்தது வேற, இன்னைக்கு அவையில நடந்தது வேற. திமுக கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கு மட்டும் கிடையாது, இந்த செஷன், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதுல இருந்து தாவேக்கா எதிர்பார்த்த எதையும் திமுக செய்யல. தாவேக்கா தொடர்ச்சியாக டிராப் வச்சுக்கிட்டே வர்றாங்க. எந்த டிராப்புக்கும் திமுக இந்த முறை விழுகவில்லை. கடைசி டிராப்பாக தான் இதை எடுத்துட்டு வர்றாங்க. டீலிமிட்டேஷன் தாவேக்கா எந்த புள்ளியிலிருந்து எதுக்குறாங்க? இப்போ மாநிலத்துடைய ஷேர் குறையுதுன்ற புள்ளியிலிருந்து எதுக்குறோம்னா ஓகே, ஆனா என் ஷேரும் குறையல, இந்த மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு எடுக்க மாட்டோம்ன்ற 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதையும் நீங்க சொல்லல. அப்ப எந்த புள்ளியிலிருந்து இந்த எதுக்குறீங்கன்றதே இப்போ வரையும் தெரியல. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் பிரபாகரன் தமிழரசு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை கவனிச்சுட்டு வரீங்க. இன்னைக்கு இன்று நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்திலிருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் நிறைய பேச வேண்டியது இருக்குது சட்டப்பேரவை தொடர்பாக. குறிப்பாக இன்னைக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டதினுடைய பின்னணி, அதை கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே இது தொடர்பாக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் முதல் முறையாக வரலாற்றில் அப்படியாக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. இதேக்கு தான், இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து தான் கூட்டப்பட்டது. அதில் இப்போது தாவேக்கா அரசோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க, மற்றவர்கள் புறக்கணித்தார்கள். இன்னைக்கு இந்த தீர்மானம் தொடர்பாக பேசும் பொழுது இவர்கள் இப்படி எதிர்பார்த்தார்களா? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாஜக இந்த தீர்மானத்தை எதிர்க்கும், பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளான அதிமுக எதிர்க்கும், பாமக எதிர்க்கும், கண்டிப்பா திமுகவும் எதிர்க்கும். அப்போ நாம ஒரு பிராண்ட் பண்ணிடலாம், என்னன்னா பாத்தீங்களா இவங்க எல்லாருமே ஒரே கூட்டு தான், இவங்க எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டதா, இல்ல அதை திமுக சரியா இதை கையாண்டிருக்கு, தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த டீலிமிட்டேஷனை இப்ப கையில் எடுத்தது அப்படின்றது முழுக்க முழுக்க தாவேக்காக்கு இதுல எந்த இதுவும் கிடையாது. தாவேக்கான்றவர் தமிழ்நாட்டுக்குமே இப்போதைக்கு அப்படியான ஆபத்து நம்ம இல்லை. அந்த டீலிமிட்டேஷனால ஆபத்தான்னு கேட்டா, டீலிமிட்டேஷன் எந்த சரத்தின் அடிப்படையில் வரப்போதோ அதை பொறுத்த ஆபத்து இருக்கு. ஏன் டீலிமிட்டேஷனை நம்ம நோ டீலிமிட்டேஷன் போக முடியாதுன்னா, நீங்க அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஏதோ ஒன்று பண்றாங்க. அது மக்கள் தொகை அடிப்படையாக 1971 இருக்கலாம், 1971 இருக்கணும்ன்றதான் தமிழ்நாட்டோட கோரிக்கையா இருக்கு. அது அவங்க சொல்றப்ப இல்ல நாங்க 2011 பண்றாங்கன்னா இல்லங்க 2071 பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். அவங்க தொகுதியை கூட்டுறாங்கன்னு சொல்றப்போ இல்ல கூட்டாதீங்க, அதே தொகுதி எண்ணிக்கையை வச்சுட்டு அதே 1971 மக்கள் தொகையை வச்சு நீங்க தொகுதி மறுவரை பண்ணுங்க அப்படின்னு அப்படி பண்ணணும். அது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்றதுதான் ஜனநாயகம். அப்ப சமூக நீதி காக்கப்படும். ஏன் சமூக நீதினு சொல்றோம்னா, இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ரிசர்வ் தொகுதி எல்லாமும் மறுவரை செய்யப்படும்.
இப்ப உதாரணம் திருவிடைமருதூர் வந்து 2011 இருந்து ரிசர்வ் தொகுதியா இருக்கு. ஏறத்தாழ 4வது சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு. இப்ப 4 டேமா ஒரே ஒருத்தர் தான் அங்க அது ரிசர்வ் தொகுதியா தான் இருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து ஒன்றும் குறை இல்லை. ஆனா மற்ற பகுதிகளில் வலுவாக ஆதிக்க சாதிகள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருந்த மக்களே தான் வந்து பிரதிநிதிகள் வருவாங்க. இப்போ இவங்க வந்து பொது தொகுதியில வந்து பட்டியல் சமூகத்தை நிறுத்துங்க அப்படின்ற கோரிக்கை வைக்குதுல்ல. அப்ப இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்க வந்து ரொட்டீனா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ரொட்டேஷன்ல அந்த தொகுதி வந்து ரிசர்வ் வரப்போகுது. அப்ப அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பட்டியல் சமூகத்தினர் இருந்து வேட்பாளர் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களாம் நிறுத்த வேண்டிய சூழல் வரும். அப்ப இப்படிதான் சமூக நீதியை நம்மளை நிலைநிறுத்த முடியும். ஸோ அதனால ஏதோ ஒரு அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணிய நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது வாய்ப்பே இல்லை. ஒன்று. ரெண்டாவது 2027 நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் 2027 ஆட்டோமேட்டிக்கா அந்த டீலிமிட்டேஷன் கிக்கின் ஆயிரும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் திமுக வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. 2026க்குள்ள நாம இப்போ ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரலன்னா, அதாவது அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா 2026க்கு மேல இப்போது லேட்டஸ்டா இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பார்க்க போனோம்னா 2007 நமக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய எண்ணிக்கை அடிப்படையில டீலிமிட்டேஷன் நடக்கும் அப்படின்றதுதான். ஆகவே அதை தடுக்கணும்னா இமீடியட்டா நம்மளுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வந்து ஒரு சட்ட திருத்தத்தை அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வரணும்னு இவங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்தும் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் அது பேசவே படலையே. அது நமக்குள்ள அப்படின்றத விட அதை தாக்கல் பண்ற பாஜகவுக்கும் அதை எதிர்க்கிற கட்சிகளான காங்கிரஸ், திமுக உள்ளிட்டோர்லாம் பேசி ஒரு கன்சென்சஸ்க்குள்ள வரணும். ஏன்னா நம்ம சொல்றது அவங்க ப்ரொபோஸ் பண்ண போறல, அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா அதுல ஒரு திருத்தம் கொண்டு வாங்க, இதுல இப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு மிடில் பாத்துக்கு வந்தே ஆகணும். மிடில் பாத்துக்கு வந்தே ஆகணும். இல்லாட்டினா அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஆதரவா மாறி போயிடும். அவங்க ஒரு வருஷம் எதுவுமே பண்ணாம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். நீங்க சட்டமன்ற நாடாளுமன்றத்துல எந்த இங்கிச்சு கூட நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டீலிமிட்டேஷன் தொடர்பாக ஆட்டோமேட்டிக்கா டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூட் ஆயிரும். அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு போகும். அப்ப இவங்க ஒரு கன்சென்சஸ் வர்றாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல கன்சென்சஸ் வந்து ஆகணும். அவங்க பாஜக என்ன கொண்டு வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் முன்னாடி கொண்டு வந்தது அநீதியாக இருந்தது. இப்போ கொண்டு வர கன்சென்சஸ் வந்து ஆகணும். இப்போ நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது காலே கிடையாது. அதை வந்து இன்று எல்லா கட்சிகளுமே அதை பேசினாங்க. ஆனா எல்லாரும் அந்த 2027 பத்தி குறிப்பிடல. இந்த தீர்மானத்தை எதிர்ப்பு தெரிவிச்ச பாமகவில இருந்து தேமுதிகவில், பாமகவிலும் ரொம்ப புள்ளி விவரமாக ரொம்ப ஷார்ப்பாக இன்னைக்கு அந்த எம்எல்ஏ முன் வச்சாரு. தேமுதிகவும் அதே தான் முன் வச்சிருந்தாங்க. அதிமுகவும் அதை வந்து ரொம்ப தெளிவா முன் வச்சாங்க. ஆனா இந்த எல்லா கட்சிகளும் வந்து அடுத்த 2027 அந்த பாதிப்பு இருக்குன்ற சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா அது முழுமை பெற்று இருக்கும். ஆனா இப்ப ஏன் வருது? ஒரு பில் இல்ல, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் என்ன ஆயுதம் ஏந்திரன்றது என் கையில இல்ல, எதிரியோட பொறுத்துதான்றதான் மார்க்ஸ் சொன்ன மாதிரி. இப்ப அவர் எதிரி கையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து தீப்பந்தம் எடுத்துட்டு போனா அவர் கையில ஆயுதமா தண்ணி வச்சிருந்தாருன்னா என்ன பண்ணணும்? நான் அங்க தோற்றுருவோம்ல. அந்த மாதிரி அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாம நாங்க வந்து ஒரு ப்ரீஎம்டிவா ஒண்ணு பண்றோம் அப்படின்னப்போ அது ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்றதே இன்னும் முடிவாகல. இப்ப இந்த இதை வாசிக்கும் போது, இந்த தீர்மானத்தை வாசிக்கும் பொழுது முதலமைச்சர் படிச்ச வார்த்தைகளை கூட சொல்லலாம். எக்ஸாக்டா எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா அந்த வார்த்தையில அவர் என்ன சொல்லணும்னா, அப்படி கொண்டு வரப்படுவதாக சில அரசியல் கட்சிகள் சொல்கிறார்கள். இப்படியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர அப்படிலாம் வந்து அப்படியாக சொல்லப்படுகிற அப்படி அசம்பிளில தீர்மானம் வேணாம். நீங்க ஒரு விஷயம் பேசும் பொழுது அவைத் தலைவரும் அதை குறுக்கிடுவாரு. இது இப்படி 19 சொல்லக்கூடாது, குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சில அரசியல் கட்சிகள்லாம் நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்ல. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் சொல்றாங்க, அதன் அடிப்படையில அப்படின்னு சொல்லணும். ஆனா அங்க அது ரெக்கார்ட் ஆயிரும்ல. இவங்க எல்லாம் சொன்னாங்க, அப்ப அவங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சது, அவங்களுக்கு யார் சொன்னா, எதன் அடிப்படையில சொன்னாங்க அப்படின்ற கேள்விகள் அடுத்தடுத்து எழும். அதனால அதையும் 19 வச்சு பாமக சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் ரொம்ப பேசினாரு. இந்த மொத்த உரையிலையும் எதிர்கட்சி முன்னாள் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் எல்லாரோட உரையிலையும் மிக தெளிவாகவும் ரொம்ப நீளமான உரையாகவும் இருந்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ அவர்களோட தான். அவர் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாரு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, என்ன முடிவு எடுத்தோம் கடந்த முறை, இப்ப என்ன தேவை இருக்கு இதுக்கு அப்படின்றது அவர் எதிர்ப்பு பதிவு பண்றதுலயும் ரொம்ப நீட்டான ஒரு அவர் இந்த விஷயத்த சுட்டி காட்டினார். இப்போ நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தொடர்ல இப்போ ஹொசூர்ல விமான நிலையம் அமைவது அப்படின்றது 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. ஆந்திராவுக்கும் பிரச்சனையா இருக்கு, கர்நாடகாவும் பிரச்சனையா இருக்கு. அவங்க அதை பிரச்சனையாக பாக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா எழுந்து நின்று நீங்க இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் உண்மையில ஆதாரம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா அதையும் வந்து ஏற்றுக்கொண்டாரு, அவையில ஏற்றுக்கொண்டாங்க. அவரும் பேசுறாரு, அனுமதி அதே ஒரு சுட்டிக்காட்டி பேசினாரு கணேஷ். அப்ப அதெல்லாம் அனுமதிக்க அதெல்லாம் ஆதாரம் எல்லாம் பேசலாம். ஆனா முதல்வர் தீர்மானத்துக்கே ஆதாரம் இல்லாம தீர்மானம் கொண்டு வர்றாரு, அதையும் ஏற்கிறேன். இந்த இது முழுவதுமாக தமிழ்நாடு நலன் இதுல இல்ல. இந்த கட்சிகள் பேசின கட்சிகள் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு நலன் இருக்கு. ஆனா தாவேகாக்கு மேல கூட தமிழ்நாடு நலன் இருந்திருக்கலாம். ஆனா இந்த தீர்மானமும் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டமும் தமிழ்நாடு நலன் சார்ந்து கிடையாது, அது காங்கிரஸ் நலன் சார்ந்தது என்னுடைய பார்வையில. ஏன்னா காங்கிரஸுக்கு தான் வந்து டீலிமிட்டேஷன் வேண்டவே வேண்டான்ற பிரச்சனை. ஏன்னா அவருக்கு நோ டீலிமிட்டேஷன், இந்த தொகுதிகளை உயர்த்தக்கூடாது அப்படின்ற பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கு தான்.
இப்போ ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே டீலிமிட்டேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ உங்களோட மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் கிடையாது. இன்னொன்னு அது 25 வருஷத்துக்கு நாங்க நீட்டிக்கிறோம், மக்கள் தொகை அடிப்படையில் 25 வருஷத்துக்கு நாங்க டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 2. மூன்றாவதாக தொகுதிகள் உங்களோட ஷேர் ப்ரொபோர்ஷனேட் ஷேர் வந்து குறையாது, ப்ரோரேட்டா முறையில இப்ப 7.2% இருக்குன்னா அது அப்படியே உறுதிப்படுத்துறோம் அப்படின்றாங்க. அப்போ உறுதிப்படுத்த என்னன்னா தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிச்சா நீங்க அந்த நம்பர்ல வின் பண்ணி வரணும். இதெல்லாம் யாருக்கு பிரச்சனையா இருக்கும்னா காங்கிரஸுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இருக்க மாநிலங்கள் இருக்க செல்வாக்குகள் ரொம்ப குறைவு. அவங்க ஒருவேளை உத்தரப்பிரதேசல தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா இன்னும் அதிக இடத்துல அவங்க செல்வாக்கு உயர்த்தணும். அதுக்கு காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லை. இதே போல மற்ற மாநிலங்கள்ல கேரளாவிலையோ இல்ல கேரளாலையும் எல்லா மாநிலங்களுக்கும் உயருது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பிரதிநிதித்துவம் குறையுது அப்படின்னா பிரதிநிதித்துவ சதவீதம் அப்படியே உறுதிப்படுத்துறப்போ இப்ப 7% இருக்கு தமிழ்நாட்டோட ஷேர் 7.2 7.2 இருக்கு. நீங்க அதை 800 ஆக்கினாலும் அதே 7.2 தான் இருக்க போகுது. அப்ப தென் மாநிலங்களுக்கு 43% இருக்கு ஹைப்போதெட்டிக் இருக்கு அப்படின்னா அதை நீங்க எவ்வளவு பெரிய சைஸ் ஆக்கினாலும் அந்த 43 தான் இருக்க போகுது. அப்ப அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க 10 சீட்டு ஏறுது, நம்மளுக்கு 4 சீட்டு தான் ஏறுதுன்னா ப்ரொபோஷனேட் அவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிதான் ஏறுது. பெர்சன்டேஜா யாருக்கு என்ன குறையுதுன்றதான் பார்க்க போறோம். ஆனா இது ஏத்துனாலே அவங்களுக்கு வந்து மாநிலங்கள்ல பிரச்சனை ஏறும். சட்டமன்ற தொகுதிகளும் மாறும். இதனால நாடாளுமன்றத்திலும் அவங்களால 850 தொகுதிகள்ல இல்ல 815 தொகுதிகள்ல அவங்க 400க்கு மேல வின் பண்ணி வரணும். அது காங்கிரஸுக்கு சாத்தியம் இல்லை. அதே போல சட்டம் அந்தந்த மாநிலங்களுக்குள்ளேயும் அவங்க வந்து தொகுதியில எண்ணிக்கை அதிகம் ஆகும். உதாரணத்துக்கு 80 தொகுதிகள் இருக்கிறது 140 தொகுதிகள் வரும் உத்தரப்பிரதேச. அப்படி வந்து 120 தொகுதிகள் வரும். அதுலயும் அவர்களால வந்து வென்றெடுத்துட்டு வர முடியாது இந்த நாடாளுமன்றங்கள்ல. அப்ப இந்த பிரச்சனை காங்கிரஸுடைய பிரச்சனை இது ஒன்று. 2வது வந்து ஆல் இண்டியா லெவல்ல இந்த டீலிமிட்டேஷன் ஸ்டேட் ரைட்ஸை தாண்டின ஒரு கால்குலேஷன் இருக்கிறதாக நம்ம அனலைஸ் பண்றது தெரியுது. என்னன்னா இந்தியா முழுக்க 543 தொகுதிகள்ல ஒரு 216 தொகுதிகள்ல தான் காங்கிரஸும் பாஜகவும் நேருக்கு நேர் போட்டிடுறாங்க. அப்புறம் ஓட் ஷேர் 100% வாக்கு வங்கியில ஒரு 50% வாக்கு வங்கி காங்கிரஸ் மற்றும் பாஜக 2 கட்சிகள் மட்டும் வச்சிருக்காங்க. மிச்சம் இருக்க 50% வாக்கு வங்கி அப்படின்றது வந்து மாநில கட்சிகள் பிளஸ் இடதுசாரிகளுடன் இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணி அமைக்கிறப்போ காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜில என்னவா இருந்துன்னு உள்ள இருக்கவங்க சொல்றாங்கன்னா அந்த 50% தான் வேற யாரும் வந்து சண்டையிட்டு இது பண்ண முடியாது. இவங்க 2 கிட்ட தான் போட்டியே இருக்கு. மற்ற கட்சிகள் மாநில கட்சிகளோ வேற யாரோ வந்து அந்த 216 தொகுதியில ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேர் தான் போட்டிட்டு ஜெயிக்கணும். அப்ப அந்த சதவீதம் என்னவா இருக்குன்னா 70% வந்து பாஜக கையிலையும் 30% வந்து காங்கிரஸ் கையிலையும் இருக்கு. இந்த 216 தொகுதியில நம்பர்ஸ் வின் பண்றதுல ஓட் பேங்க் அடிப்படை நம்பர்ஸ் அடிப்படை சீட் நம்பர்ஸ் அடிப்படை. அப்ப 216ல 30% சீட்டுகளை காங்கிரஸ் எழுகிறது, 70% சீட்டுகளை பாஜக எழுகிறது. அப்ப இதுல ஏறி போனாங்கன்னா தான் நம்பர்ஸ் அதிகம் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாநில கட்சிகளும் இடதுசாரிகளும் வெல்றவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதன் மூலமாக மேல வந்து அதிகாரத்துக்கு வர முடியும்ன்றதான் இந்தியா கூட்டணி அமைக்கிறப்போ அவங்களோட கால்குலேஷனா இருந்தது. ஆனா இப்ப கடந்த தேர்தல்ல பாஜக ஒட்டுமொத்த தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த 216ல அவங்க வலிமை பெற்றுட்டே வர்றாங்க. அப்ப காங்கிரஸ் தேஞ்சுக்கிட்டே வருது. காங்கிரஸோட 100 சீட் இருக்கு, 100% அவங்க சீட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல வெறும் 10% சீட்டுகள் தான் பாஜகவை வீழ்த்தி அவரால் வெல்ல முடிஞ்சிருக்கு. மிச்ச 90% சீட்டுகள் எல்லாமே வந்து மாநில கட்சிகளின் உதவியுடனும் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் உதவியுடனும் அங்க அப்புறம் போட்டியிடுற எதிரணியில வந்து பாஜக அல்லாத இடங்கள்லயும் வெற்றி பெற்று தான் இந்த சீட்டுல பெறாங்க. அப்ப இவங்க என்ன முடிவு பண்றாங்க, இந்த 50ல இந்த பக்கம் 50 இருக்கு, பாஜக காங்கிரஸ் 50 இருக்கு. அப்ப இந்த 50ல நம்மளால முன்னேறி போக முடியல. அப்ப இந்த பக்கம் இருக்க 50ல முன்னேறி வரணும். அப்ப மாநில கட்சியில் எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து வலுப்பெறணும், அங்கெல்லாம் வந்து அந்த மாநில கட்சியில் இழுத்தி வரணும், இல்ல அந்த அவங்களை பயன்படுத்தி அங்க வரணும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கையாளுறாங்க. இந்த முறை ஒன்று போயிட்டு இருக்கு. 2வது காங்கிரஸ் மீது இந்த இந்தியா கூட்டணியிலேயே வந்து ஒரு பெரும் அதிருப்தி கிளம்பி இருக்கு. அது கடந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி நடந்தப்போ அப்ப இடதுசாரிகள் உட்பட மற்ற எஸ்பியில இருந்து அனைத்து கட்சிகளும் வலிமையாக கண்டிச்சிருக்காங்க. நீங்க வந்து திமுகவை இப்படி நடத்தியிருக்க கூடாது, நீங்க தேர்தலுக்கு முன்பாக நடத்தினதும் சரி தேர்தலுக்கு பின்பாக நடத்தின விதம் மிக தவறானது, திமுக இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்திருக்காங்க. இடதுசாரிகளும் அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க தேசிய அளவுல நாங்கெல்லாம் வேணும்னு சொல்றீங்க, ஆனா எங்க மாநிலத்துல வந்து எங்களை கிரஷ் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க கேரளால வந்து பாஜகவோட எங்களை ஒப்பிட்டு பேசுனீங்க, ஆனா இப்ப நாங்க தேசிய அளவுல வந்ததுக்கு அப்புறம் பாஜக எதுக்கு நீங்க வேணும்னு எங்களை கேட்கறீங்க. இது ரொம்ப வன்மையா கண்டிச்சிருந்திருக்காங்க காங்கிரஸ் அங்க. அப்ப இது 2 கட்சிகள் மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கும் சுப்ரியா சூலே உட்பட திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட அரவிந்த் கெஜ்ரிவால் ஆல்ரெடி வெளியே வந்துட்டாரு. இப்படியான கட்சிகள் மீது கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தி இருக்கு தேசிய அளவுல. அப்போ இந்த வர இருக்கிற அடுத்த 2 மாநில தேர்தல் நடக்க இருக்கு, கோவா மற்றும் உத்தரப்பிரதேஷ் தேர்தல் நடக்க இருக்கு. இதற்கு பிறகு தேசிய அளவுல ஒரு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான சூழல் உருவாகுது. அதுல தேசிய அளவுல இங்க இருக்க ரீஜனல் பார்ட்டியா இருக்கு திமுக
பாஜக எதிர்ப்பு உறுதியாக இருக்கிறதாக இந்திய அளவில் இருக்க கட்சிகள் கருதுறாங்க. அது இந்தியா கூட்டணியும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தினதிலுமே கூட எல்லாரும் வந்து நாங்க இந்த முடிவு எடுத்துட்டோம், எல்லா கட்சிகளும் ஆதரிக்கணும்னு அவங்க பேசல. திமுக இதை ஆதரிக்கணும், திமுக இதை வந்து இந்த நோ டிலிமிட்டேஷனுக்கு ஒத்துக்கணும், திமுக வந்து இந்த பில்லுக்கு ஒத்துக்க கூடாதுன்றதுதான் காங்கிரஸ்ல இருந்து, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து, இடதுசாரிகள் இருக்கு எல்லாரும் சொன்னது. ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். அப்ப இவங்கள இப்ப என்னன்னா, இந்த பிரஷர் டாக்டிக்ஸ்ல என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து இல்ல இவங்க பாஜகவோட போயிட்டாங்க, போகிறாங்க, பாஜக இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பாஜகவுடன் இணைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அல்லது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதன் மூலமாக தேசிய அளவுல இருக்க ஒரு 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 ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்குன்னு சொன்னால, அப்போ இவங்களை காமிச்சு இல்ல பாருங்க, நீங்க அவங்க நம்பி எப்படி போவீங்க, அந்த கட்சி நீங்க எப்படி அவங்க நம்பி ஒரு 3ஆம் அணி எப்படி அமைக்க முடியும், இல்ல அவங்க எப்படி பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியும், டீலிமிட்டேஷன் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்களேன்னு அந்த தேசிய அளவில் டிஸ்கிரெடிட் பண்றதுக்கும் இங்க மாநில அளவுல இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்க சொல்றது இந்த 2 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒரு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறுது அப்படின்னு சொல்றத இன்னொரு காங்கிரஸ் அல்லாத இன்னொரு தலைமை உருவாகும், பாஜக அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஒரு 3ஆம் அணி உருவாகும். அதுல திமுக ப்ராமினன்ட் இருக்கும். அதனால அதை வந்து வலுப்பெற்று விட கூடாது. அப்ப அது வலுப்பெறுது அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாரும் அங்க போவாங்க, இந்தியா கட்சி கூட்டணியில் இருக்க அதாவது அதிருப்தியில் இருக்க எல்லா கட்சிகளும் அங்க போவாங்க. அப்ப அதை வந்து வலுப்பெற்று விட கூடாது, அப்ப இங்கே டிஸ்கிரெடிட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒருவேளை இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியில இருந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்து இந்த நோ டிலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சு தீர்மானத்துல நிறைவேற்றிருக்காங்க. திமுக உள்ளிட்ட கட்சிகள், மாநில நலன் சார்ந்த கட்சிகள் எல்லாரும் அதை ஆதரிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சவங்க மாநில நலன் இல்லைன்னு கிடையாது, அவங்க வேற ஒரு புள்ளியில இருந்து டீலிமிட்டேஷன் அணுகுறாங்க, இவங்க வேற ஒரு புள்ளியில இருந்து அணுகுறாங்க. அப்போ இது டீலிமிட்டேஷன் எதிராக இருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறதுனா, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தென் மாநிலத்தில் இருக்க ஆந்திரா, தமிழ்நாடு உட்பட 5 மாநிலத்துல 3 மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. கடந்த முறை திமுக தலைமையிலான தென் மாநில கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. இன்றைக்கு கர்நாடகாவிலோ அல்லது கேரளாவிலோ அல்லது தெலுங்கானாவிலோ ஏன் அப்படி ஒரு மாநாடு, டீலிமிட்டேஷன் மாநாடு நடத்துங்களேன், நடத்தி நோ டிலிமிட்டேஷன் அங்க போடுங்களேன். ஏன் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் எம்பிக்களே இல்லாத ஒரு மாநில அரசு, அந்த மாநில அரசு ஏன் வந்து எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தி நாங்க வந்து சொல்லணும், அவங்களும் வந்து தமிழ்நாட்டு நலன் மட்டும் பாதிக்குது இந்த கூட்டத்துல பேசல, இன்னைக்கு சட்டமன்றத்திலயும் அப்படி பேசல, தென் மாநிலங்களும் சேர்த்துதான் அவங்க பேசுறாங்க. தென் மாநிலங்கள் எங்கேயுமே இல்லாத திமுகவும் அப்படி செய்யுது, தாவேக்காவும் அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா இந்தியா முழுக்க இருக்க காங்கிரஸ் தென்னிந்தியாவில 3 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க காங்கிரஸ் அப்படி ஒரு கூட்டத்தை ஈஸியா நடத்தலாமே. நல்ல ஐடியா. உண்மையிலே நீங்க சொல்றது இதையே வந்து காங்கிரஸ் செய்ய தயங்குது. ஏன்னா காங்கிரஸ் இது செஞ்சுச்சுன்னா காங்கிரஸ்ன்ற பேர்ல பேனர்ல அது போகும். பீகார்ல போய் அவங்களால வந்து சீட்டை குறைக்கிற தப்புன்னு பேச முடியாது. உத்தரப்பிரதேஷ்ல போய் எங்க சீட்லாம் நீங்க வந்து அதிகமா வந்து உங்க இதுல வந்து மக்கள் தொகையை நீங்க கட்டுப்படுத்தவே இல்லை, அங்க முற்போக்கான மாநிலமா இருந்திருக்கு, அந்த மாநிலத்துல எல்லாம் வந்து பேசி மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்காங்க, நீங்களாம் கட்டுப்படுத்தல, அதனால உங்க சீட்டு உயர்த்தக்கூடாது அப்படின்னு உத்தரப்பிரதேஷ்ல பேச முடியாது. ஏன்னா அங்க வாக்கு வங்கி பிரச்சனை இருக்கு. அதே போல பீகார்ல போய் நீங்க உங்களோட சீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, உங்க சீட்லாம் குறைக்கணும், இல்ல இதே சீட்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பீகார்ல பேச முடியாது. ஏன்னா பீகார்ல அவங்களுக்கான எலக்டோரல் இது இருக்கு, ஆதாயம் தேட வேண்டியது இருக்கு, உத்தரப்பிரதேச அடுத்து தேர்தல் வர இருக்கு, அங்க பேச வேண்டியது இருக்கு. எட்டப்பன் சொல்றத டெல்லி பார்லிமெண்ட் டெல்லி போறாரு, போய் நின்று இதை பத்தி டீலிமிட்டேஷன் பத்தி அங்க பேசினா மொத்த இந்தியாவில் இருக்க மொத்த ஊடகம் அவரை வந்து லைவ் போடுற ரெடியா இருப்பாங்களே. அதெல்லாம் விட்டுட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த மகாபலிபுரத்துல ஒரு புதருக்கு பின்னாடி புதர் மாதிரியான ஒரு பேக் டிராப்ல இருக்க இடத்துல வந்து தமிழ் ஒரு சொற்றொடர் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் ஆதரிக்கும். எட்டப்பர்கள்ன்றதே வந்து முதல்ல அது ஃபிக்ஷனல், இது அதுக்கும் ஆதாரம்லாம் கிடையாது. எட்டப்பர் வேலை பார்த்தாங்கன்றதுக்கு அதுவும் ஒரு சமூக ரீதியான ஒரு ஸ்லர் வேர்டு தான், அதுவும் வந்து அதையும் நம்ம ஆதரிக்கல. அப்படி வந்து இங்க வந்து சொல்லணும் அவசியம். தமிழ்நாட்டுல இருந்து அதையும் பேசிட்டு போனோம், கேரளாவில் போறப்ப நீங்க பேசிருக்கலாம், நீங்க மற்ற தென் மாநிலங்களை பேசலாம், ஏன் டெல்லியில இருந்து பேசினா மொத்த ஊடகம் உங்களுக்கு தானே லைவ் வரப்போகுது. இங்க முக்கியமான இன்னொரு மேட்டர் சேர்த்து சொல்லணும்னா, இதுவரையும் அது திமுகவோ அதிமுகவோ அல்லது வேற திரிணாமுல் காங்கிரஸோட எம்பிக்கள் ஆகட்டும், இல்ல மகாராஷ்டிரால இருக்க கட்சி சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளோட எம்பிக்கள் ஆகட்டும், யாரிடமும் பாஜக இந்த தீர்மானத்துக்காக அல்லது டீலிமிட்டேஷன் வரப்போவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு எங்கேயும் ஊடகங்களும் இல்லை. ஒருவேளை அது வந்து அன்அபிஷியலாக பேக் டோர்ல நடக்கலாம், பேக் சேனல்ல நடக்கலாம், ஒரு ஒரு தொலைபேசியில யாரோ ஒரு தலைவர் யாரோ ஒருத்தட்ட ஒரு உரையாடலாம், ஏதோ ஒரு லிங்க் நடக்கலாம். அதெல்லாம் அப்படி நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல அப்படி கூட நடக்கலாம். பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறோம், நீங்க கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னா சரி என்னன்னு சொல்லுங்க பேசுவோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூடலாம். இதெல்லாம் கூட அரசியல் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதிகாரப்பூர்வமாக பேசியிருக்காரு. நான் இந்த மாதிரி பில்லு கொண்டு வரோம், எனக்கு ஆதரவு தெரிவிங்க, என்னமோ பேசியிருக்காங்க. சம்திங் இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும், இப்படிலாம் இருக்கும், நீங்க சொல்றதுல ஒரு கன்சென்சஸ் வாங்க ராகுல் காந்தி அவர்களிடம் பேசியிருக்காங்க. கிரண் ரிஜிஜு அதை உறுதிப்படுத்துறாப்புல. ராகுல் காந்தியோ காங்கிரஸோ அது எங்கும் மறுக்கல.
அது அதிகாரப்பூர்வமாக நாளேடுகளும் வந்துருச்சு. அப்போ எதுவுமே பேசாத கட்சிகள்ட்ட எல்லாம் அவங்க நிலைப்பாட சொல்லுன்னு கேக்குறீங்க. இப்ப கிரண் ரிஜிஜு அவர்கள், பாஜக அமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக பேசியிருக்காங்க. ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு, அச்சுதல்கள்ல வெளிவந்திருக்கு. காங்கிரஸும் அதை ஏற்குது. ஆமா, எங்க கிட்ட பேசினாங்க. அப்ப என்ன பேசினாங்க? அந்த பில்லுல என்ன திருத்தம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, எப்ப கொண்டு வரேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? கிரண் ரிஜிஜு பேசிருக்கலாம், என்ன வேணா சொல்லி. என்ன எல்லாருமே பார்த்தானே கேட்கிறோம், பில்லே வரலன்ற போது பில்லு வரப்போகுது என்கிட்ட பேசினாரே கிரண் ரிஜிஜு அப்படின்றத நீங்க தாவேகா மூலமா சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன் தாவேகாவே? இல்ல, தாவேகா தானே இங்க அந்த விஷயத்தை முன்னின்று நடத்திட்டு இருக்கு. நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, தாவேகா சொல்லுங்க. பில்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சில கட்சிகளுக்கு தகவல் வந்திருக்குன்றோம், அதுல சொல்ல வேண்டியதானே. கிரண் ரிஜிஜு அவர்கள் ராகுல் காந்தி அவரிடம் பேசினார், அதுல இந்த மாதிரி எல்லாம் சரத்துகள் இருக்கதாக குறிப்பிட்டிருக்கார், இதெல்லாம் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அந்த தகவல் அடிப்படையில் இது ஆபத்தாக இருக்கும், அதனால் முன்னுணர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறது கொண்டு வாங்க. ஆனா காங்கிரஸ் இதை பத்தி எந்த பதிலும் சொல்லல. பீகார்ல அவங்க நிலைப்பாடு என்ன, மாநிலத்துக்கு மாநில நிலைப்பாடு இருப்பாங்க. இதுல இடதுசாரிகளும் குறிப்பாக பேச வேண்டியது இருக்கு. இடதுசாரிகள் வந்து அவங்களுடைய பிளீனம், அந்த மாநாடு, தேசிய அளவுல மாநாடு நடத்துவாங்க. அது ஒரு வார காலம் நடத்தும், இல்ல 5 நாள் நடத்துவாங்க. அதுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இந்திய தேசிய அளவுல இருக்க முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக, மாநில பிரச்சனைகள் தொடர்பாக, எல்லா தொடர்பாகவும் ஒரு முடிவு எடுக்கப்படும். அதுதான் தேசிய அளவுல கட்சியின் முடிவு. கடந்த 2025 அதெல்லாம் பேரளவுல நடக்காது, உண்மையிலே டிஸ்கஷன் நடக்கும். மற்ற கட்சிகளா கூட சில மணி நேரங்களை முடிச்சுட்டு போயிடுவாங்க. தீர்மானம் நிறைவேற்றி எடுத்து வச்சுட்டு தான் வந்து கூட்டத்தை கூட்டுவாங்க. கூட்டத்துல பேசிதான் தீர்மானம் காப்பி உங்களுக்கு உடனே கிடைக்காது. அவங்க வெப்சைட்ல அப்லோட் பண்றதுக்கு ஏறத்தால இது 1 மாதத்துக்கு மேல ஆச்சு இந்த காப்பி எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு. சோ கடந்த 2025 ஏப்ரல் மாசம் டீலிமிட்டேஷன் தொடர்பாக டிபேட் நடக்குது. கட்சி கூட்டத்துல மீட்டிங் நடக்குது. அப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னா, புரோரேட்டா முறையில் தொகுதியை உயர்த்தணும் அப்படின்ற தீர்மானம் சிபிஎம்மோட தேசிய மாநாடுல நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டம், ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அன்று காலை சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ட்வீட் போடுறாரு. இது வந்து டீலிமிட்டேஷன் கூடாது, இது எதுக்குறோம், எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு உயர்த்தினால் புரோரேட்டா முறையில் உயர்த்த வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் இங்க குறிப்பிடுறாரு. ஆனா கூட்டம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் நோ டீலிமிட்டேஷன் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு பேசுறாரு. அப்ப எது கட்சியோட கருத்து? தேசிய அளவுல தீர்மானம் போட்டது அது கட்சியின் கருத்தா? சண்முகம் அவர்கள் சொன்னது கட்சியின் கருத்து, அதுதான் அவர்கள் நிலைப்பாடா? இல்லது சு வெங்கடேசன் அவர்கள் சொல்றதா நிலைப்பாடா? இல்ல இது மாநிலத்துக்கு மாநிலம் மற்ற கட்சிகளை போல சிபிஎம் உடைய நிலைப்பாடு மாறுமா? இல்ல சிவகங்கடேசன் அவர் சொல்றதா மாநிலம் முழுவதும் இருக்கு நிலைப்பாடு, தேசிய அளவுல அவங்களுடைய கட்சியின் நிலைப்பாடா அப்படின்னு நமக்கு தெரியல. எதை வச்சு சிபிஎம் இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா சண்முகம் அவர்கள் காலையில ட்வீட் போடுறாரு, புரோரேட்டா முறையில உயர்த்துறது வந்து ஆதரிக்கணும்னு. மாலை வந்து டீலிமிட்டேஷனே கூடாது, புரோரேட்டாவும் கிடையாது, மக்கள் தொகையும் கிடையாது, இதே நிலையில எந்த இதுவும் 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்றீங்க. எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்க. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து ரிசர்வ் தொகுதியும் வந்து மறுவரை பண்ணக்கூடாதுன்றீங்க. அதான பொருள் இல்லையா? டீலிமிட்டேஷனே கூடாதுன்றது நீங்க அப்படி இருக்கணும்ன்ற பொருள் தான் படுது. எனக்கு தவறு இருந்தா நீங்க சுட்டி காட்டலாம். தொகுதி மறுவரையறை கூட கூடாது, எல்லைகள் என்னுடைய மறுவரை டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை, அந்த தொகுதி மறுவரையே கூடாது அப்படின்னா நீங்க அப்ப இதுல எங்க வந்து சமூக நீதி வருது? எங்க? எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ நம்ம எல்லாருமே இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திமுக மட்டும்தான் இதை சொல்லுது. 2026 தாண்டுச்சுன்னா, இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் பதிவு செஞ்சிருக்காரு, 2026 தாண்டுச்சுன்னா டேஞ்சர். 2026க்குள்ள நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த வருஷம் அதான் 26 தாண்டுச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நாம வந்து அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப காங்கிரஸ் அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னும் போது நாம இப்படி புரிஞ்சுக்கலாமா? இது லேப்ஸ் ஆகட்டும், அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா 2027 சென்சஸின் அடிப்படையில டீலிமிட்டேஷன் நடக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. அதுல வந்து அவங்க எதிர்பார்ப்பது போலயே இல்ல, அவங்க இப்ப நாம எல்லாருமே வந்து பிராக்டிக்கலா எதிர்பார்க்கறது மாதிரி தென் மாநிலங்களினுடைய அந்த இது குறையட்டும், வட மாநிலங்களினுடைய அந்த பிரதிநிதித்துவம் அதிகரிக்கட்டும் அப்படின்னு அதையும் கூட தனக்கு சாதகமா காங்கிரஸ் பாக்குது. அதனாலதான் இந்த அதுல காங்கிரஸுக்கு சாதகம் இல்ல. ஏன்னா பேசவே மாட்டாங்களே, அவங்க பேச மாட்டாங்கன்றதுக்கு மொத்த காரணமும் அவங்களோட நலன் வந்து மாநில நலன் கிடையாது. அவங்களோட நலன் வந்து தென் மாநிலங்கள் நலன் கிடையாது. அவங்களோட நலன் வந்து 2029 தேர்தலில் அனைத்து கட்சிகளோட ஆதரவோட, அதாவது பாஜக எதிர்ப்புல இருக்க அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அவங்க ஒரு 3ஆம் அணியாக மாறிவிடக் கூடாது, அல்லது தங்களுக்கு எதிராக மாறிவிடக் கூடாது. காங்கிரசும் பிஜேபியும் கொள்கை அளவுல, பாலிசி அளவுல, அரசியல் நிலைப்பாடு செகுலரிசம்னு வேணா வந்து காங்கிரஸ் சேர்த்திக்கலாம். ஆனா பாலிசி அளவுல இவங்க எல்லாம் மாநிலத்துக்கு எதிரானவர்கள் தான், மாநில சுயாட்சிக்கு எதிரானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி மாநில கட்சிகள்லாம் ஒன்றிணைந்துட்டா அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும். அப்படின்ற இடத்துல இருந்து தான் அவங்க நகர்த்துறாங்க. ஏன்னா மற்ற இடங்கள்ல அவங்களால மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியலையே. இங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் அவங்களை ஒருங்கிணைக்க முடிஞ்சிருக்கு. நீங்க முதல்வராக இருக்க இடத்துலயே நீங்க அந்த நிலைப்பாடை சொல்லலையே. கேரளா சட்டமன்றத்துல நிறைவேற்றிட்டாங்களா? கர்நாடக சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? தெலுங்கானா சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இல்ல. அதை பத்தி பேசியிருக்காங்களான்னா கூட இல்ல. அந்த முதல்வர்கள் எல்லாம் அழைச்சு பேசினது இதுக்கு முந்தைய அரசு.
இந்த முறை அதுவும் நடந்தல. இந்த முறை கட்சிகளை கூட நீங்க அழைக்காம இது ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கிடையாது, அனைத்து கட்சியில் உள்ள நண்பர்கள், தாவேகா நண்பர்களை அழைத்து ஒரு போட்ட கூட்டம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க சிபிஎம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம்னா நீங்க வந்து சண்முகம் அவர்களே அழைச்சிருந்துருக்கணும். சண்முகம் அவர்கள் அழைச்சிருந்தா அவர் கட்சி நிலைப்பட்ட பேசி இருந்திருப்பாரு. ஆனா உங்களுக்கு வந்து உங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய எம்பி அவர்களை அழைச்சி பேசுறது எளிமையாக இருக்கு உங்களுக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பிரச்சனை இல்லை, அவங்க வந்து இவர் தான் வரவர், இவர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் வருவார், எம்பியாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும். நீங்க இதே போல இதுலயும் வைகோ அவர்கள் வந்து பேசியிருந்திருப்பாரு, அவர் அங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாருன்னு தெரியாது, ஒருவேளை ஒட்டு போயிருந்திருக்கலாம். அங்க உங்களுக்கு துரை வைகோ அவர்கள் எம்பியாக இருக்கனால அவர் எளிமையா வந்துடுறாரு. அப்படி இப்படி தங்களுக்கான அதே போல காங்கிரஸ்ல வந்து தலைவராகவும் எம்பியாகவும் வந்து இவரே மாணிக்கம் தாக்கூர் அவர்களே இருக்காரு. அப்ப இது ஒரு தங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவர்கள், நண்பர்கள், பழக்கத்தில் இருக்கவர்கள், சுற்றத்தில் இருக்கவர்களை மட்டும் வைத்து நடத்துறது அப்படின்ற முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே நீங்க திமுக அனைத்து கட்சின்னா இன்னொன்னு ஏன் எம்பிக்களுக்கு மட்டும் நேரடியாக அழைப்பு, இது கட்சி எம்பிக்கள்னு இவங்க கூட கூப்பிடல, இவங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னு சொல்றதுன்னா நீங்க அந்த அந்த அழைப்பு இதுல கட்சியை தலைமைக்கு கொடுத்துருக்கணும். கட்சி தலைமை எந்த எம்பி அனுப்புறது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிருக்கலாம். ஒருவேளை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னா கட்சி தலைமைக்கு இருந்தா எந்த எம்பி அனுப்புறதுன்னு அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. ஒன்று இல்ல அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னாலும் கட்சி தலைமைக்கு தான் நீங்க அனுப்பி இருந்திருக்கணும், இரண்டுமே. ஆனா எம்பிக்களை தனியா நான் கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா வேற ஒரு கட்சி ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது அந்த கட்சி எடுக்கும் நிலைப்பாட்டையே மற்றொரு கட்சி எம்பிக்களும் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர்களை கட்டுப்படுத்துவது கொறடா வந்து எந்த நிலைப்பாடு எடுப்பார், கட்சியின் நிலைப்பாடு எடுப்பார். அப்ப கட்சி தலைமைக்கு தான் நீங்க அட்ரஸ் பண்ணணும். நீங்க இப்போ ஒருவேளை இதை அன்னைக்கு தீர்மானம் ஆதரிச்சிருக்காங்க, ஒருவேளை இதுக்கு முன்னாடியே கொண்டு ஒரு கன்சென்சஸ் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி, அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பி அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லுங்க, இப்படியான சூழல் இருக்குன்ற நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கன்சென்சஸ் அப்படிதான் நீங்க பில்ட் பண்ண முடியும். சரி, அவர் தலைவர் அந்த எண்ணமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கன்சென்சஸ் பில்ட் பண்றாரு. இவங்களை பொறுத்தளவுக்கு திமுகவை பாஜக பக்கம் நிறுத்தி அதன் மூலமாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் காமிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் பாஜக கூட இருக்காங்க, நீங்க எங்க கூட தான் இருக்கணும், நீங்க ஒரு பாயிண்ட் தான் ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இவங்களுடைய நிலைப்பாட்டை எங்கேயாவது எடுத்துட்டு வந்துடணும். சரி, அப்படின்ற இன்னைக்கும் அதே இப்போ அதான் இன்னைக்கு அந்த எல்லாரும் ஏற்றுக்கிட்டாச்சு, எல்லாரும் அவங்களோட கருத்தெல்லாம் பதிவு செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியாக ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுற அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும் பொழுது அவர் ஏதோ எதிர்பார்த்தார், ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஏமாற்றம் அவரோட பேசல் தெரிஞ்சது எனக்கு. அவர் திருப்பியும் ஒரு விஷயத்தை அழுத்தி பேசுறாரு. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து தீர்மானத்தை ஆதரிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுக்கு பிறகு இவர் பேசுறாரு என்னன்னா, நீங்க தயவு செய்துன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தலையே தவிர அந்த 50% இன்க்ரீஸ், இந்த ப்ரோரேட்டா இன்க்ரீஸ் இருக்குல்ல, அப்படி ஒண்ணு நடந்தா நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது யாருமே. நீங்கன்னு ஒரு திமுகவை நோக்கி சொல்லல, பட் யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொன்னது திமுகவை நோக்கி தான். நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றத அவர் ரொம்ப அழுத்தி பேசுறாரு. அப்போ இன்னைக்கு தாவேகா எதிர்பார்த்தது வேற, இன்னைக்கு அவையில நடந்தது வேற. திமுக கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கு மட்டும் கிடையாது, இந்த செஷன், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதுல இருந்து தாவேகா எதிர்பார்த்த எதையும் திமுக செய்யல. தாவேகா தொடர்ச்சியாக டிராப் வச்சுக்கிட்டே வர்றாங்க. எந்த டிராப்புக்கும் திமுக இந்த முறை விழுகவில்லை. கடைசி டிராப்பாக தான் இதை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த டிராப்ல விழுந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த டிராப்லயும் திமுக வந்து லாவகமாக கையாண்டிருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா நீங்க சட்டசபைக்கு முந்தின நாள் வந்து தொடங்குறதுக்கு முந்தின நாள் எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்றீங்க அப்படின்றப்போ அடுத்த நாள் கருப்புடை அணிந்து வருவார்கள். அடுத்த நாள் வந்து ஒரு கூட்டம் இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க, அது குறித்து ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து அவரை வந்து இது பண்ணிடலாம், ஒரு ஏதோ ஒண்ணு அசம்பாவிதம் நடத்திடலாம். இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஒரு கணக்கு இருந்தது. ஆனா முதல் நாள் வந்தாங்க, அசம்பிளி பாய்காட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் எதிர்கட்சிகள் வந்து இந்த கூட்டத்தை வந்து பாய்காட் பண்றதா, பட்ஜெட் கூட்டத்தொடர் பாய்காட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாய்காட் பண்ணுவாங்க. முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, எதுவுமே பண்ணல. அவங்க போய் அமைதியாக கூட்டத்தை முழுமையாக கேட்டுவிட்டு கூட்டம் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லா கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து ஒரு தீர்மானமா கொண்டு வர்றாங்க, இந்த மாதிரி நீட் தீர்மானம். அப்ப அதுல ஒரு ஃபிரிக்ஷன் ஏற்படும் பாக்குறாங்க. அப்புறம் FCRA, இப்படி ஒரு தீர்மானமா கொண்டு வராங்க. இந்த தீர்மானங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஏகமனதாக ஆதரவு வந்துருது. அடுத்துதான் அடுத்து ஓகே டீலிமிட்டேஷன் கொண்டு வருவோம் கடைசி நாள். இதுல வந்து அவங்க நிலைப்பாடை ஒண்ணு சொல்லியே ஆகணும், இல்ல அவங்க நிலைப்பாடை வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கட்டு இதை வச்சு இவங்க கூட்டு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற ட்ராப் தான் வைக்கிறாங்க. அந்த ட்ராப்லயும் வந்து எதிர்கட்சியா இருக்கிற திமுக சிக்காமல் நேரடியாக வந்து அசம்பிளிக்கு வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சு ரொம்ப நேரம் கூட பேசல. ஏன்னா இவங்க டீலிமிட்டேஷன் எந்த புள்ளியில இருந்து எதுக்குறாங்கன்னு சொல்லவே இல்லையே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. டீலிமிட்டேஷன் தாவேக்கா எந்த புள்ளியில இருந்து எதுக்குறாங்க, அந்த தீர்மானத்திலும் எனக்கு விளக்கம் கிடைக்கல. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசினதுலையும் எந்த புள்ளியில இருந்து எதுக்குறாங்க. இப்போ மாநிலத்துடைய ஷேர் குறையுதுன்ற புள்ளியில இருந்து எதுக்குறோம்னா ஓகே, ஆனா என் ஷேரும் குறையல,
இந்த மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு எடுக்க மாட்டோம்ன்ற 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதையும் நீங்க சொல்லல. அப்ப எந்த புள்ளியில இருந்து இந்த எதுக்குறீங்கன்றதே இப்போ வரையும் தெரியல. அதை அர்ஜுன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, தமிழ்நாட்டு எம்பிக்களினுடைய எண்ணிக்கை 100ஆக உயர வேண்டும் அப்படின்னாரு. ஆனா அதே நேரத்துல ப்ரோரேட்டா இன்க்ரீஸை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றாரு. எப்படி 100 உயரும்? இல்ல எனக்கு புரியவே இல்ல. எந்த வகையிலும் ஏறாது. 100 எப்படி உயரும்? வேணா இப்படி வேணா உயரும். எதன் அடிப்படையில இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அரசியல் சாசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, எதன் அடிப்படையில் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படும்னா, அந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அந்த மாநிலம் ஒன்றிய அரசுக்கு எந்த அளவுக்கு பங்கு கொடுக்குது, அந்த மாநிலம் எந்த அளவுக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துது, இதெல்லாம் கிரைட்டீரியா வச்சு இதன் அடிப்படையில் எம்பிகளோட எண்ணிக்கை உயர்த்தப்படும்னு சொன்னா வேணா உயரும். இது நடக்குமா? இப்படி எப்படி ஒரு வரையறை வைக்க முடியும்? ஏன்னா அந்த உள்நாட்டு உற்பத்தின்றது இந்த வருடம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வருடம் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல அப்படி செஞ்சா அதுல எல்லாம் சிறப்பாக தமிழ்நாடு இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க மக்கள் தொகையை நீங்க வேணாம் சொல்றீங்க. அதன் அடிப்படையில நம்மளுடைய எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு ப்ரொபோஸ் பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா 100 உயரணும்ன்றாரு. நீங்க அப்படி உயர்த்தணும்னாலுமே அதுவும் டீலிமிட்டேஷன் மூலமா தானே பண்ண முடியும். அதான் டீலிமிட்டேஷன்ல இப்ப மக்கள் தொகை அடிப்படையாக கூட டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. நீங்க வந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்பாக உற்பத்தி எவ்வளவு பண்றோம், மத்திய அரசு எவ்வளவு வரி கொடுக்குதுதான் மாநிலங்கள், அதை பொறுத்து நீங்க வந்து எண்ணிக்கை உயர்த்தணும் அப்படின்றது. அப்ப எது பண்ணாலும் நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். டீலிமிட்டேஷன் ஒன்று நடத்தாம நீங்க வந்து சீட்டை உயர்த்தவே முடியாது 100ன்றதாக. இன்னும் ஒண்ணு என்னன்னா, இந்த ஏப்ரல் மாசத்துல தேர்தலுக்கு நடுவுல அவசரமா வந்து டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வந்த போது அவர்கள் எதோடு சேர்த்து கொண்டு வந்தாங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீட்டையும் சேர்த்து தான் கொண்டு வந்தாங்க. அப்பவே எல்லா கட்சிகளும் எதிர்த்தார்கள். மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு இதுக்கு நீ சம்பந்தம்? அதுக்கு நம்ம நிறைவேற்றி 2 வருஷம் ஆச்சு. அதை 2026 மக்கள் தொகைக்கு பிறகு நீ மாற்றப்படக்கூடிய அதன் அடிப்படையில நீ கொடுக்கலன்னு ஒரு முடிவுல இருக்கியா? இல்லாட்டினா 2024 முன்னாடியே நீ கொண்டு வந்திருக்கலாம். அதையும் செய்யல நீங்க. அதை நீங்க இதோடு சேர்ந்து கொண்டு வருவதே, நீங்க இதை எதிர்க்கக்கூடியவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு தான் பாஜக அரசு இதை கொண்டு வந்துச்சுன்னு எல்லாருமே எதிர்த்தோம். ஆனா இன்னைக்கு அதே இதை ஃபாலோ பண்றாங்க. டோன்லயே அந்த இதை வாசிக்கும் பொழுது மகளிர் பெண்களுக்கான அரசு அப்படின்னு வாசிச்சு நானே யோசிச்சேன், ஏதோ ஒரு மகளிர் சம்பந்தமா ஏதாவது போட போறாரு தீர்மானம். நாம என்ன நினைச்சோம்னா 2 இருக்கும். ஒண்ணு வந்து மகளிர் கிட்ட உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்துவதற்கான ஒரு தீர்மானம், 2வதாக டீலிமிட்டேஷன் எதிர்த்து ஒரு தீர்மானம் அப்படின்ற. அப்படிதான் ஒருவேளை வலியுறுத்துறதா அப்படி பண்ணியிருந்திருக்க கூடும். அதுவும் கூட பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிதான் வரப்போகுதுன்னு பார்த்தா அதே டோன்ல உள்ள வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து இப்ப பாஜக செய்ததுக்கும் இன்றைக்கு தாவேகா செய்ததுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவேளை இப்ப நான் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா அது எந்த புள்ளியில கருதப்படும்? இந்த தீர்மானத்தை ஒரே தீர்மானத்தை நீங்க வந்து பாதி எதிர்க்கிறேன் பாதி ஆதரிக்கிறேன்னு சொன்னா அது எதிர்ப்புலதான் போய் நிற்கும். ஒரு முடிவுதான் சொல்ல முடியாது அதுக்கு. அப்ப அதனால இப்ப என்ன வருதுன்னா, சிக்கல் வருதுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நான் இதுக்கு மகளிர் ஒதுக்கீடு ஆதரவு தெரிவிக்கிறேன், இதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற டோன்ல பேசிட்டாங்க. ஆனா தீர்மானம் ஒரே தீர்மானம் தான். ஒரே தீர்மானம் அவை முடிவுவிடப்படுகிறது. அந்த தீர்மானம் சிறப்பு தீர்மானம், அரசின் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றதா இல்லையா, ஏகமனதாக எதிர்ப்பு அப்படின்ற குரல்கள் இருந்தால ஏகமனதாக அல்ல, தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு பண்றாங்க. பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ பாஜக என்ன வெப்பனை கையில் எடுத்தாங்களோ அதே வெப்பனை தாவேகா என்ற கையில் எடுத்திருக்கு. அது தவறு இல்ல. அது உண்மையிலேயே பாஜக கையில் எடுத்தது தவறு, அந்த வெப்பன் தவறுன்னா தாவேகா எடுத்ததும் தவறு. பாஜக செய்தது நீங்க வந்து சரி அப்படின்னு சொன்னோம்னா இதுவும் சரி. இப்ப பாஜக செய்தது தவறுன்றத எல்லாரும் பெரும்பான்மையான கட்சிகள் சொன்னது, அதுக்குள்ள ஏன் இதை போய் பண்ணணும் அப்படின்னு. அதேதான் தாவேகா. நீங்க வந்து மகளிர் ஒதுக்கீட உடனடியாக அமல்படுத்துங்க, நீங்க தனியா கொண்டு வாங்க, வரவேற்பு எல்லாரும் வரவேற்று இருப்பாங்க. ஏகமனதாக அது இதோட சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லையா? இதை சேர்க்கறது தானே இப்ப குழப்பமே. ஏற்கனவே இருக்கே 543 இருக்கு. அதுல நீ வந்து 30% 33% கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீ நிறைவேற்றி ஆச்சு 2 வருஷம் ஆச்சு. அது ஒரு அடுத்து வந்து ஒரு நோட்டிபிகேஷன்ல வெளியே வர வேண்டிய விஷயம். ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் பண்ணா வெளியே வந்துரும். இப்போ அந்த நோட்டிபிகேஷன் நீங்க வந்து 234 பண்றீங்களா, 350 பண்றீங்களா, 450 பண்றீங்களா இல்ல, இதை வந்து இன்றுல இருந்து சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் வந்து அமலுக்கு வருகிறது. அடுத்து நடக்கும் தேர்தல் அது வரும்னா நோட்டிபிகேஷன்ல முடிச்சிடலாம். ஆனா அதை பண்ணாம பாஜக பண்ணது அதே தான் இன்றைக்கு வந்து ஒருவேளை டீலிமிட்டேஷன் ஒரே கல்ல 2 மாங்காய் ஆயிரும். பாருங்க, பெண்களுக்கு எதிராகவும் இந்த அரசு இருக்கு, இந்த எதிர்கட்சிகள் இருக்காங்க, பாஜகவுடனும் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் போய் ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்ற மூவ கையில் எடுத்தாங்க. அது அவர்கள் யாரை நோக்கி இந்த இதை வழிமுறை கையில் எடுத்தாங்களோ அது இந்த வாட்டி செல்லுபடி ஆகல அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே
நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.